ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சாப்பிட்டீங்களா? நான் இன்றைக்கி நைட்டு தோசைக்காக வேண்டி நான் ஒரு குருமா ரெடி பண்ணுறேன். அந்த குருமா என்னன்னு கேட்டிங்கன்னா, சனிக்கிழமை அன்றைக்கி செஞ்ச சுண்டல் பாக்கி மீந்துருச்சு, ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டேன். அதை என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன். அதை எடுத்து இப்போ அந்த சுண்டலை நம்ம குருமா செஞ்சிடலான்னு எடுத்து வச்சுட்டேன். இப்போ அதுக்கு பார்த்திங்கன்னா, சன்னா மசாலாவுக்கு நம்ம அரைப்போம்ல, வெங்காயம் தக்காளி எல்லாம் மிக்சியில் அதே மாதிரியே அரைச்சிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு மிளகாத்தூள், கரம் மசால் தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு வதக்கிட்டு எண்ணெய் சட்டியில் வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணியெல்லாம் ஊற்றி கொதிக்க வச்சுருங்க. இந்த சுண்டலை நல்லா கழுவிடுங்க. அதில் கடுகு காஞ்ச மிளகாலாம் போட்டிருப்போம். அதனால் அதை நல்லா கழுவிட்டு அப்படியே மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு அப்படியே அதில் தூக்கி ஊற்றிட்டு தேங்காய் பிரிஞ்சிருவாங்க அரைச்சி ஊற்றிட்டு நீங்கள் கரம் மசால் தூள் எல்லாம் போட்டுட்டு என்கிட்ட கொத்தமல்லி தழை எல்லாம் புதினாவை கடைசியாக நான் கட் பண்ணி அதில் போட்டிருக்கேன். இதை மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் எப்போதுமே எங்கள் வீட்டில் சுண்டல் செஞ்சால் மீந்து போயிட்டா நான் அப்படி தான் குருமா செஞ்சுருவேன். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு எனக்கு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றிங்க.